வணக்கம். இது நமது அரிசி, நமது பாரம்பரியம். நாம இன்னைக்கு பார்க்க போறது கருப்பு கவுனி அரிசியில இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 கப் கருப்பு கவுனி அரிசி, 1/2 கப் கருப்பு உளுந்த பருப்பு இரண்டையும் 2 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு 10 to 12 hours ஊற வச்சு எடுத்துக்கலாம். வெந்தயம் 1 ஸ்பூன் சேர்த்து ஊற வச்சிடலாம். என்கிட்ட பவுடர் இருக்கிறதால தனியா ஊற வச்சிருக்கேன். அரிசி நல்லா ஊறிச்சு. நான் மிக்சியில தான் அரைச்சு புளிக்க வைக்க போறேன். ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணாம மாவு அரைக்கும் போதே சேர்த்து அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ சம்மர்னால 5 to 6 ஹவர்ஸ்லயே மாவு புளிச்சு நல்லா பொங்கி வந்துருச்சு. இட்லி ட்ரேல நெய் தடவி இட்லி ஊத்தி சர்வ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதி வந்ததும் 7 மினிட்ஸ்ல இட்லி வெந்துருச்சு. இட்லி நல்லா சாஃப்டாவே வரும். இதுக்கு காரக்குழம்பு, கார சட்னி ஆப்டா இருக்கும். நான்வெஜ் கிரேவியும் சூப்பரா இருக்கும். நார்மலா ஒயிட் ரைஸ்ல மட்டுமே இட்லி, தோசைன்னு எடுக்கிறதுக்கு பதிலாக ஹெல்த்தியா இந்த மாதிரி ரெட் கலர் இட்லி, பிளாக் கலர் இட்லின்னு நாம வழக்கத்திற்கு கொண்டு வருவோம். உங்க வீட்டு குழந்தைகளுக்கு கலர்ஃபுல்லான இட்லி, தோசைன்னு ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு பாரம்பரிய அரிசியிலையும் தனித்துவமான சுவை இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.